அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்த மாதிரி சூப்பரான ஃபாஸ்ட் ஃபுட்டு மெக்டானல் ஹாஷ் ப்ரவுன் வீட்டிலே செய்யலாம். இதுக்கு நான் 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு பாத்திரத்தில் தான் வச்சு வேக வச்சேன். நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சா சீக்கிரமாக வெந்துடும். உருளைக்கிழங்கு தொலியெல்லாம் நீக்கிட்டு இது ஒரு பெரிய பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் ஒன்று போல் மசித்து நம்ம எடுத்துக்கலாம். மத்து வச்சா இல்லைன்னா கைனால் கூட நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஆனால் இது கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒன்று போல். அப்போ தான் நம்ம தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுட்ரு சேர்க்குறேன். சில்லி பவுட்ரு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன ஒரு கிண்ணியில் நம்ம உப்புமா கிண்ணும் இல்லையா, அந்த ரவையில் 2 ஸ்பூன் ரவை எடுத்துகிட்டு கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ரவை சேர்த்து நம்ம ஸ்நாக்ஸுக்கு பண்ணும்போது ஸ்நாக்ஸ் வந்து நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். அதுக்காக நம்ம சேர்க்குறோம். இது நல்லா நான் கரைச்சிட்டேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்குல சேர்த்துக்கலாம். இப்போ கை வச்சு எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். 2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் 2வது கப்பு சேர்க்கும் போது கேமரா வந்து ஆஃப் ஆயிடுச்சு, அதனால் அதை காமிக்க முடியல உங்ககிட்ட. இப்போ பிசைஞ்சப்புறமா இந்த பருவத்தில் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட மாவு கூட ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளாஸ்டிக்கு கவர் எடுத்துக்கலாம். கவர் எடுத்துகிட்டு அந்த கவரில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க. நம்ம ஒட்டாமல் அப்போ தான் வரும். இப்போ நான் ஒரு கவர் எடுத்துகிட்டு எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கிறேன். இப்போ பெரிய பெரிய உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. பிடிச்சி எடுத்துகிட்டு நம்ம கை வச்சே தட்டிக்கலாம். மாவை ரொம்ப திக்காகவும் தட்டாதீங்க, ரொம்ப மெல்லிசாகவும் தட்டாதீங்க. 2க்கு இடையில் இந்த லெவலில் இருக்கட்டும். ஒரு சின்ன ஒரு கையோடைய அளவுக்கு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொரியும் போது நல்லா சூப்பராக பொரியும், உள்ளக்கே நல்லா வேகும். இப்போ ஒரு சின்ன கிளாஸில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சர்க்கிளாக நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன இது இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் மாவு. சின்ன குச்சியோ இல்லைன்னா பென்சிலோ இந்த மாதிரி ஒரு இதை வச்சு சின்ன சின்ன ஹோல் போட்டு இதுக்கு ஐ போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் வச்சுருங்க. இல்லைனா மாவு தூத்திட்டு கூட வைக்கலாம். மறுபடி இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண அப்புறமா ரெடி பண்ணி வச்சுருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து இதமான தீயிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளக்கெலாம் நல்லா வேகும். எல்லாம் போட்ட அப்புறமா 2 சைடையும் நல்லா திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க.
மீதி இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒழுங்காக பொரியாட்டால் கூட, ஆனால் கிறிஸ்பியாக இருக்காது. அதனால தான் நிதானமான தீ வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். இது கூட சில்லி சாஸ் நான் கெச்சப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.